முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண உடல்நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்கள், பள்ளிவாசல்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள தர்கா ஹசரத் சையது மூசா சா தாதரி தர்காவில் சிறப்பு துவா நடைபெற்றது. பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் கொரட்டூரில் உள்ள கிருபை ஜெபவீடு ஆலயத்தில் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. திரளான தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் மதுரவாயல் அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோயிலில் விநாயக பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றது. கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பள்ளிப்பட்டு ஒன்றிய கழகம் சார்பில் கரீம்பேடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு நாதேஸ்வரர் திருக்கோவிலில் ராகு கேது யாகம் நடைபெற்றது. இதேபோல் ஆர்கேபேட்டை ஒன்றிய கழகம் சார்பில் பாலாபுரம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் ஆயுஷ் ஹோமம் நடைபெற்றது. அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்து அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் நந்தம்பாக்கம் அருள்மிகு கோதண்டராம சுவாமி கோயிலில் ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமங்கள் நடத்தப்பட்டன. கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே கருங்குழி கிராமத்தில் ஹஜரத் சையத் மகா சும்ஷா அவுலியா தர்காவில் 450வது சந்தனக்கூடு உற்சவ விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்காக தர்கா முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவுலியாவின் ரவுவா ஷரீப் பீடத்தை பூவாணி போர்வையால் அலங்கரிக்கப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொண்ட 5000த்திற்கும் மேற்பட்டோர் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை செய்தனர். தஞ்சை தெற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் தஞ்சை பெரிய கோயிலில் வாராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. திரளான கழக தொண்டர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் வலங்கைமான் ஸ்ரீ சீதளாதேவி மாரியம்மன் ஆலயத்தில் மகா கணபதி யாகம் நடைபெற்றது. ஏழை அந்தணர்களுக்கு கோதானம் வழங்கப்பட்டது. கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். திருச்சி புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை அருகே உள்ள பெருமாநாடு ஸ்ரீ மத்தியா ஜீனேஸ்வரர் சிவன் கோயிலில் அஇஅதிமுக சார்பில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் சேவகன்பட்டி காளியம்மன் கோயிலில் அஇஅதிமுக சார்பில் அம்மன் சன்னதியில் 568 பெண்கள் குத்து விளக்கேற்றி சிறப்பு வழிபாடு செய்தனர். கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி அருகே உள்ள மேட்டுப்பட்டி சங்கு குழி மீனவர்கள் சார்பில் அங்குள்ள உமைய பார்வதி அம்மன் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. திரளான மீனவர்களும் கழக தொண்டர்களும் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் இந்திலியில் அமைந்துள்ள பாலமுருகன் திருக்கோயிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக, ஆராதனை மற்றும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட அஇஅதிமுக சார்பில் காலாப்பட்டு கிராமத்தில் உள்ள யோக சனீஸ்வரர் திருக்கோயிலில் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஏராளமான கழக தொண்டர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் தண்டராம்பட்டு ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் ரெட்டிப்பாளையம் அருள்மிகு ஸ்ரீ போஜனப்பட்டி மாரியம்மன் திருக்கோயிலில் மகா மிருத்யுஞ்சய யாகம் நடைபெற்றது. பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். சேலம் புறநகர் மாவட்டம் எடப்பாடி ஒன்றிய அஇஅதிமுக சார்பில் தாதாபுரம் ஊராட்சியில் அமைந்துள்ள அம்மன் கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரி ஒன்றியம் வட்ராம்பாளையத்தில் உள்ள அண்ணாமலையார் கோவிலில் பல்வேறு அபிஷேகங்கள் செய்து சிறப்பு பூஜை நடத்தி வழிபட்டனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி ஒன்றியம் வடுகப்பட்டி அஇஅதிமுக சார்பில் பெரிய மாரியம்மன் திருக்கோயிலில் பெண்கள் பாலாபிஷேகம் செய்தும் கையில் நெய் தீபம் ஏந்தியும் சிறப்பு வழிபாடு செய்தனர். அன்னதானமும் வழங்கப்பட்டது.